இப்போ சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ வா வேலை பாரு, ஓட்டு மட்டும் போடாதானே. அப்படியே இது அவன் வருவான், தங்குவான், அப்புறம் ஓட்டடிக்க மட்டும் முடியாதுன்னா என்ன பண்ணுவான், நீங்கள் இங்கே தங்கிட்டான்ல அவன். இது ஒரு இன அரசியல், இது தமிழர்களுடைய தாயகம் பாதுகாக்கிற அரசியல் என்ற அந்த அடிப்படை உணர்வோடு இதை தலையிட்டாலே தவிர இதில் தீர்வு கிடைக்க முடியாது. எனவே எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்பது சரியானது. இப்போ பீகாரிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவர்களை சேர்ந்தவர்கள் இங்கே வாக்களிக்கலாம் என்பதற்கான தனியான ஒரு படிவமே கொடுத்துட்டான். யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் என்ன நிபந்தனை போடுறான், 100க்கு 100 உத்தரப்பிரதேசக்காரன் பக்கத்தில் பீகார்காரனை கூட இங்கே அனுமதிக்க மாட்டேங்கிறான். மொத்தமாக உத்தரப்பிரதேசக்காரனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உனக்கு சலுகைகள் தரேன் அப்படி சலுகைகள் அறிவிச்சிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி இடைவெளியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்திக்காரன் 20,000 15,000 பேர் 25,000 பேர்னு வாக்காளர் இருந்தான்னா அவன் தான் டிசைடிங் மைனாரிட்டி. இப்போ பீகாரில் மொத்தம் 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருமே தகுதி உள்ள வாக்காளர்கள் என்று எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க, பல பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். ஆனால் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்தல் அதுக்கான அறிவிப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கிறோம். அந்த வழக்கு முடிகிற வரையிலும், அதனுடைய தீர்ப்பு வருகிற வரையிலும் எங்களுடைய அதிகாரிகளை, ஆசிரியர்களை இந்த தேர்தல் பணிக்கு அனுப்ப மாட்டோம், டெபுடேஷனுக்கு அனுப்ப மாட்டோம், பாய்காட் பண்ணு. நீங்களே சொன்னது தானே, திமுகவே சொன்னது தானே, 75 விழுக்காடு அரசு துறையிலையும் தனியார் துறையிலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வேலை கொடுக்க போகிறோம்னு. அதையாவது செய்ய, நாங்களாவது 90% கேட்குறோம், அதையாவது செய்ய. அதில் ஒரு காரணம் என்னென்னா, ஒரு 36 லட்சம் பேர் வேலை தேடி வெளிமாநிலத்துக்கு போய்விட்டார்கள். பெரிய ஜம்ப்பு. நீங்கள் தமிழர்களுடைய பிறப்பு வீதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது. வணக்கம். மோடி அரசு அறிவித்திருக்கிற சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை என்பது, எஸ்ஐஆர் என்பது, இது ஒரு வாக்காளர் திருத்த பிரச்சனை அல்லது பாஜகவுக்கு தேவையான வாக்காளர்களை சேர்ப்பார்கள் அல்லது அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கிவிடுவார்கள் என்பது போன்ற மேலோட்டமான பிரச்சனை அல்ல. இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்றாலும் கூட அடிப்படையில் இது ஒரு தமிழர் தாயக பிரச்சனை, தமிழ் இனத்தினுடைய தற்சார்பு தொடர்பான பிரச்சனை. இதை அப்படி பார்க்காமல் வெறும் வாக்காளர் பிரச்சனையாக மட்டும் பார்த்து ஆதரவு எதிர்ப்பு என்ற நிலையில் லாவணி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள். இப்போது வந்திருக்கிற அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது, அவர்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள், இந்திய அரசு தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது, 2023-2004 இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டுச்சு, ஏற்கனவே அதை எஸ்ஐஆர் தான் செஞ்சோம், அதே தான் இப்போ செய்கிறோம், 22 வருஷம் ஆயிடுச்சு, என்ன நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பீகாருக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அங்கே பக்கத்தில் மேற்கு இதில் பங்களாதேஷ்லேருந்து மேற்கு வங்காளம் என்ற பெயரில் அல்லது பீகாரை சேர்ந்த வங்காளிகள் என்ற பெயரால் பல பேர் வந்துட்டாங்க, ஊடுருவிட்டாங்க. எனவே அவர்களை அடையாளம் கண்டு வெளியேற்றணும் என்பது தான் சொன்னாங்க. இப்போ இங்கே அது அப்படியான காரணங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே பண்ணோம் தானே, அதனுடைய இப்போ 20-22 வருஷம் கழிச்சு இப்போ பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே நிலவரம் என்ன, தொடர்ச்சியாக வாக்காளர்களுடைய சேர்க்கை நீக்கம் என்பது நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை சம்மரி ரிவிஷன்பாங்க, அது எஸ்ஆர் சம்மரி ரிவிஷன்கிற பேரில் சுருக்கமான திருத்தங்கள், அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக வாக்காளர்களை தனக்கு வேண்டிய வாக்காளர்களை விட்டுறாமல் கட்சிகள் சேர்ப்பது என்பதும், ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்கட்சி வாக்காளர்களை வந்துடாமல் பார்த்துக்கிறது என்பதும் நடக்கும்போது, அது 2 பேரும் அந்த கவனம் செலுத்தி ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி தனக்கு உடைய வாக்காளர்களை சேர்ப்பது என்பது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மற்ற மாநிலங்கள் போல் கிடையாது. இங்கே ஒவ்வொரு தெருதோறும் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு மிக அதிகம். மற்ற மாநிலங்களை விட இங்கே கட்சி அரசியல் தான் பல நேரங்களில் மக்களை பிளவுபடுத்திட்டு இருக்கிறது அதுதான். ஆனால் எல்லா இடத்துலையும் ஆள் இருப்பாங்க, கட்சிக்கு இருப்பாங்க. அதனால் இந்த சம்மரி ரிவிஷன் என்பதே இங்கே தமிழ்நாட்டில் போதுமானது. இப்போ இதில் இந்த எஸ்ஐஆர் என்ற பெயரால் தீவிர சிறப்பு திருத்த முயற்சி என்பது பண்ணுறவர்களை வாக்காளர் பட்டியலில் அது ஒரு உள்நோக்கத்தோடு செய்யக்கூடியது.
இந்த பிரச்சனையினுடைய தன்மைகளை பார்க்கணும். இப்போ நமக்கு பெரிய அச்சமே என்னென்னா, சில தொகுதிகளில் தகுதியான வாக்காளர்கள் தங்களை எதிர்க்கட்சிக்கு வாக்களிப்பாங்க என்பதனால, ஆளுங்கட்சி தன்னுடைய பலத்தினால அது அதிகாரிகள் மீது தனக்கு இருக்கிற ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு பண்ணியிருப்பார்கள்னா, அந்த மாதிரி இடங்களில் கவனம் செலுத்தி செய்வது என்பது போதுமானது. இப்போ கொளத்தூர் தொகுதியில் அப்படி வந்துருச்சு, அந்த தொகுதியில் இப்படி வந்துருச்சு, ஏதாவது சில இதில் பேசுவாங்க. சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தீண்டாமைக்கு உட்பட்ட சாதியினர் எண்ணிக்கை குறைவான சில கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் அவர்களுடைய வாக்குகளை மொத்தமாகவே எடுத்துறது நடக்குது அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடங்களில் மட்டும் கவனம் செலுத்தி அதுக்கு இந்த சுருக்க வாக்காளர் திருத்தம் போதுமானது. அதுக்கும் கூட எஸ்ஐஆர் தேவை கிடையாது. ஆனால் இவங்க செய்வதற்கான காரணம் என்பது, பீகாரில் இந்திய அரசு இந்த தேர்தல் ஆணையம் செய்ததற்கான நோக்கம், பீகாரில் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அல்லது வாக்களிப்பாக மறுப்பார்களோ என்று இருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்லாமியர்கள், இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர்களை கூடுமானவர்கள் நீக்கிறது. அப்படி நீக்கிட்டால் அவர்களுக்கான வாக்குகளில் தனக்கான வெற்றியை உறுதிப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. அங்கே நடந்தது வாக்காளர் நீக்கம். இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னா, வாக்காளர் சேர்க்கை, செயற்கையான சேர்க்கை. இப்போ அதை குறிப்பிடுற மாதிரி தான் இப்போ தமிழ்நாடுனுடைய நோட்டிஃபிகேஷனில் அதுக்கான அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்கல்ல, அந்த அறிவிக்கையில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குது, நாங்கள் ஏது அறிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ஷன் ரீசன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரோம், என்ன தேவைக்காக கொண்டு வரோன்னு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாயிண்ட் 20வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பல இடங்களிலிருந்து மாநிலம் விட்டு மாநிலம் தொழிலாளிகள் வேலை தேடி புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், மைக்ரேட் ஆகியிருக்கிறாங்க. அவர்கள் அங்கேயே வேலை காரணமாக தங்குகிறார்கள். அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டியது தேவையானது என்பதை ஒரு காரணமாகவே சொல்கிறாங்க. வெளிப்படையான அறிவிக்கப்பட்ட காரணமே நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துது. புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு வாக்களிப்பது என்பது, வாக்குரிமை அளிப்பதுங்கிறது. இன்னொரு பக்கம் என்ன, இப்போ பீகாரில் மொத்தம் 75 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருமே தகுதியுள்ள வாக்காளர்கள் என்று எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க, பல பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். ஆனால் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்தல் அதுக்கான அறிவிப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 75 லட்சம் பேரில் 36 லட்சம் பேருக்கு ஏன் நீக்கப்பட்டான்னு காரணத்தில், இப்போ நீங்கள் 75 லட்சம் பேரில் இறந்து போயிட்டார், டபுள் என்ட்ரி, அவர் அந்த முகவரியிலே அப்படி ஒரு ஆள் கிடையாது, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு காரணம் என்னென்னா, ஒரு 36 லட்சம் பேர் வேலை தேடி வெளிமாநிலத்துக்கு போய்விட்டார்கள். அவர்களுக்கு பீகாரில் வாக்குரிமை இருப்பது, அந்த தொகுதியில் இருப்பது சரியல்ல, எனவே நீக்கியிருக்கிறோன்றான். அந்த தொகுதியிலேருந்து நீக்கிட்டான், ஆனால் மொத்த வாக்காளர்லேருந்து அவனை நீக்கலை. அப்போ என்ன வந்துடுதுன்னா, அந்த 36 லட்சம் பேரில் இங்கே நம்ம கணக்கு என்ன 7.5 லட்சம் பேர்னு ஒரு உத்தேசமான கணக்கு, அதை தாண்டி கூட இருக்கும். 7.5 லட்சம் பேர் இங்கே உட்காந்துருவான் தமிழ்நாட்டுக்குள்ளே. அதாவது பீகார்லேருந்து மட்டும் பேசுகிறப்போ இந்த அச்சத்தை ஒன்றும் ஆதாரம் இல்லாதது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அதிலே அவங்க நீங்கள் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸு, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்களுக்கெல்லாம் இப்போ நவம்பர் 4லேருந்து அதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. டோர் டு டோர் போய் ஃபார்ம் கொடுத்து கேட்கணும். இப்போ அந்த கேட்கறதுல என்னென்ன மாதிரியான விவரங்கள் வேணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை வெரிஃபை பண்ணணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறான். அதில் அவன் என்ன சொல்கிறான், பீகாரிலிருந்து குறிப்பாகவே சொல்கிறான், வெளி மாநிலங்களிலிருந்து ஒரு பொதுவாக சொல்லிட்டு, மற்றும் பீகாரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பாக சிறப்பு கவனம் செலுத்துவதற்கு அதுக்குன்னு ஃபார்ம் 8ன்னு ஒன்று கொடுத்துருக்குறான். அதில் ஃபார்ம் 8 ஃபில்லப் பண்ணிட்டா போதும். இப்போ அதுக்கான இது என்னென்னா, நாங்கள் எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், எனக்கு இந்த 87க்கு முன்னாடிலேருந்து 87லேருந்து 2004 வரையிலும் எங்கே ஓட்டு இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கே ஓட்டு இருந்துச்சு, இது மாதிரி விவரங்களை அதை கேட்கலான்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையை பற்றி அப்புறம் பேசுவோம். அது பொதுவாக எல்லாருக்குமே கேட்குறேன். இப்போ பீகாரிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவர்களை சேர்ந்தவர்கள் இங்கே வாக்களிக்கலாம் என்பதற்கான தனியான ஒரு படிவமே கொடுத்துட்டான். அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது, நீங்கள் வாக்காளர் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான்.
அப்போ ஒரு 7.5 லட்சம் பேர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு ஐயத்தை தெரிவிக்கிறோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். எல்லாம் 7.5 லட்சம் பேருங்கிறது 2011 சென்சஸை வச்சு பேசுகிற செய்தி. இன்றைக்கி அதை தாண்டி வந்திருப்பான். இன்றைக்கி தான் இந்த 10 ஆண்டுகள் தான் அதிகம். நம்ம தான் பார்க்குறோம்ல, சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயோ கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் நஞ்சடைச்சே போயிடும். அப்படியே திம்முன்னு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கிறானே. டிக்கெட் எடுத்தவன் பாதி பேர், டிக்கெட் எடுக்காதவன் பாதி பேர், எல்லாம் வந்து போயிட்டே இருக்கிறான்ல. இப்போ இது வந்து எல்லா இடங்களையும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து நாற்று நடுவதற்கு திருநெல்வேலியில் வந்து ஒரிசாக்காரர்கள் இருக்கிறார்கள், ஜார்க்கண்ட்காரர்கள் இருக்காங்கன்னு பேசிட்டு எடுக்கிறோம்ல. இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க. இப்போ பீகார்காரன் மட்டுமே 7.5 8 லட்சம் பேர் வாக்காளராக சேருவான் அப்படின்னா, அது மாதிரி இப்போ ஜார்க்கண்டுக்காரன் இருக்கிறான், ஒரிசாக்காரன் இருக்கிறான், வேறு இந்திக்காரன் இருக்கிறான். இவங்கெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இதையெல்லாம் சேர்ப்பதற்கான தனி படிவமே கொடுத்துருக்குறான் இந்த செயற்கை தீவிர சரிபார்ப்பு விஷயத்தில். அப்போ வந்து ஒரு தெளிவாக தெரியுது நீங்கள் வந்து வெளிமாநில வாக்காளர்களை சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. குறிப்பாக பீகார்காரங்களை சேர்ப்பதற்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வச்சுருக்கிறான். அதுக்கு தகுந்தாற் போல் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறான், பிஎல்ஓம்பா. அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, அதாவது அந்த வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள்னு, அந்த அதிகாரிகளுக்கு வகையில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ பீகார்லேயே என்ன பிரச்சனை, ராகுல் காந்தி ஒரு பெரிய கூட்டங்களே கூட்டி வச்சு செய்தியாளர் சந்திப்பில் நடத்தினார். அந்த வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப்பை தான் வச்சுருக்கிறான், இமேஜ் ஃபைலாக தான் வச்சுருக்கிறான். அதை நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபைலாக இல்லை என்பது தான் அவர் சொன்ன குற்றச்சாட்டு. இப்போ இங்கே கொடுக்கும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா, பிஎல்ஓவுக்கு அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு என்ன கொடுத்துருக்குறான் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வழிகாட்டு நெறிகளில், நீ வந்து பீகார்காரர் இங்கே இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் எனக்கு வாக்கு இருந்துச்சுன்னு சொன்னார்னு வச்சுக்க, அந்த தொகுதியில் அவர் சொல்லக்கூடிய கிராமத்தில் அவருடைய வாக்கு இருந்துச்சா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த எல்லாமே நீ வந்து தட்டினீன்னா, உனக்கு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய போர்ட்டலில் போய் நீ தட்டினீன்னா, அந்த தொகுதியில் அந்த கிராமத்தில் அவருக்கு வாக்கு இருந்துச்சா அப்படிங்கிறத நீ செக் பண்ணிடலாம். உண்மையில அங்கே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இங்கே அவர் இருக்க விரும்புகிறார் அப்படின்னா இங்கே கொடுத்துருன்றான். இப்போ அந்த வாக்காளராக சேர விரும்புபவர்களுக்கும் ஒரு படிவம் கொடுக்குறான், அந்த வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கும் ஒரு வழிகாட்டு நெறி கொடுத்துருக்குறான். மிக தெளிவாக பீகார்காரங்களை இங்கே சேர்ப்பதற்கு, வட இந்திக்காரனை இங்கே வாக்காளராக சேர்ப்பதற்கான மிகப்பெரிய சதி திட்டம் தான் அது. அதனால தான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக அமித்ஷா, நட்டா, மோடி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமனாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக வாய்ப்பு உண்டு. நிர்மலா சீதாராமன் வந்துட்டு இருக்கிறாங்க. இதோ தேர்தல் வேலை, கட்சி வேலை பார்க்கறதுக்காக இல்லை, இந்த தில்லுமுல்லுகள் செய்வதற்கு தான் வர்றேன். இது மிகப்பெரிய ஒரு இதை உண்டாக்கும், ஒரு இப்போ செயற்கையான குறுக்கீடு. இப்போ இங்கே இருக்கிறான், கோயம்புத்தூரில் இருக்கிறான், சென்னையில் இருக்கிறான், இதில் இருக்கிறான், ஒரு கிராமத்தில் கூட இருக்கிறான். அவங்க யாராவது விரும்பி வந்து பாஜகவில் சேர்றாங்க அல்லது பாஜக வாக்களிக்க விரும்புகிறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம், அதில் நமக்கு ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் செயற்கையாக தனக்கான வாக்காளர்களை கொண்டு வரது இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வரல என்ன, எம்எல்ஏக்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இப்போ மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, தனக்கு வேண்டிய வாக்காளர்களை மோடி தேர்ந்தெடுக்கிறார். அப்படியாக மாறிடுச்சு. இப்போ பீகார்காரன் வந்தான்னா, எவன் வந்தான்னா, எல்லாம் இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவன் தானே அப்படின்னா, அது தமிழ்நாட்டினுடைய இயல்பான அரசியல் சூழலில் ஒரு செயற்கையான தலையீடாக மாறிடும். இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்க இல்லாத இடமே இல்லை, இந்திக்காரர்கள் இல்லாத இடமே கிடையாது. தான் சொல்கிறேன், திருநெல்வேலியில் இருக்கிறான், பாபநாசத்தில், இங்கே தஞ்சாவூரில் பாபநாசத்தில் உட்காந்துட்டுருக்கிறான். சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ள நாற்று நடுற வேலை, இதில் தேங்காய் பிடுங்குற வேலையிலேருந்து அவன் வந்து உட்காந்துட்டான். அப்போ எல்லா இடத்துல ஹோட்டல், சின்ன சின்ன நகரங்களில் கூட ஹோட்டலில் வந்து சாப்பாடு போடுறவன் அவன் தான் இருக்கிறான், தண்ணி அவன்கிட்ட பானி தான் நம்மளுக்கு கேட்டுட்டுருக்கிறான். இப்போ அந்த மாதிரி பரவலாக பல இடத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நீ யாரை கேட்டாலும் சரி, இப்போ இந்த பிரச்சனை இவர் பீகார் தேர்தலில் வந்து இங்கே பீகார் மக்களை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் கேவலமாக நடத்துகிறார்கள் அப்படின்ன உடனே, இல்லை நாங்கள் ரொம்ப பிரமாதமாக நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் போய் நிற்கிறான். அவன் என் ஊரில் வந்து சும்மா வேலைக்கு பிழைப்பு வந்திருக்கிறான், ஆனால் நான் ஒன்றும் அடிமையாக நடத்தலை, அவ்வளோதான். மற்றபடி என்ன, அவர் என்ன பெரிய விருந்தாளி, அவருக்கு வந்து அப்படி தாங்குவானா அவனை? உடனடியாக இவன் பேசுகிறானுங்க, இல்லை நாங்கள் பிரமாதமாக படிச்சுட்டு இருக்கிறோன்னு. அதுக்குன்னு சில பத்திரிகைகளில் பேட்டி எடுத்து போட்டான், எல்லாரும் நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம்,
இங்கே தான் அமைதியாக இருக்கிறோம், இங்கே தான் வந்து எங்களுக்கு வந்து சட்டப்படியான கூலி கிடைக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற அவனுக்கு என்ன ஜாதின்னு தெரியும், இங்கே நம்ம அவன் என்ன ஜாதின்னு தெரியாது. எனவே அந்த ஜாதி இழிவு அவன் ஊரில் இருக்கக்கூடிய மிக கொடுமையான தீண்டாமையோ மற்ற ஜாதி ஒதுக்கலோ இங்கே கிடையாது. ஏன்னா அவன் யாருன்னு தெரியாது, எல்லாம் இந்திக்காரன் மொத்தமாக, அவ்வளோதான். எனவே இந்த மாதிரியான பல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவன் இருக்கிறான், இங்கே செட்டிலே ஆகிட்டான். இப்போ பல பேர் இங்கே திருப்பூரை சுற்றி அவினாசியை சுற்றி பல இடங்களில் இந்திக்காரன் கிராமங்களில் அந்த வேலை பார்க்கக்கூடிய, இப்போ திருப்பூரில் இருக்கிறான்னா திருப்பூர்லேருந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் இடம் வாங்கி செட்டில் ஆகிட்டான். இப்போ அவன் தான் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இந்த சோலார் பேனல் இருக்குல்ல, மின்சார தகடு, இந்த சூரிய ஒளி தகடு, இந்த சூரிய ஒளி தகடுக்கு அப்ளிகேஷன் போடுறவன்ல திருப்பூர் மாவட்டத்தில் அதிகமான பேர் இந்திக்காரன். எல்லாம் அதுக்கான டேட்டாஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அவன் இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்கிறான். அவர்களை வாக்காளர்லாம் மாற்றிட்டான்னா அவன் ரெடிமேடான பிஜேபி வாக்காளர்கள். அவன் போய் பிஜேபிக்காரன் போய் கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கான பிஜேபி வாக்காளர். அதிகபட்சம் அதுக்கு அடுத்து அது வேண்டான்னா காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவோம். இங்கே திமுக எவ்வளவு தான் தமிழர்களுக்கு துரோகம் செய்து இந்திக்காரனுக்கு வால் பிடிச்சாலும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். அண்ணா திமுகவே பாஜகவோடு இருக்கிறதுனால ஓட்டு போடுவான். இவர் என்ன தான் அவர் எடப்பாடி ஆதரித்தாலும் அதெல்லாம் ஒன்றும் உனக்கு நேரடியான பயன் கிடையாது. அவன் பிஜேபியோடு இருக்கும்போது வேணால் ஆதரிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகள்லேயும் 20,000 பேர், இப்போ 25,000 பேர் வாக்காளர்கள் ஏற்கனவே இருக்கிறான். கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், இது போன்ற சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் நகரங்களில் அவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய ஜம்பாக இருக்குது. 2011 அந்த சென்சஸை வச்சு நம்மளே 2019 பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறோம். பெரிய ஜம்ப்பு. நீங்கள் வந்து தமிழர்களுடைய பிறப்பு வீதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது. அப்போ எப்படி பெருக முடியும்? வெளிமாநிலத்துக்காரன் இந்திக்காரன் வந்து இங்கே சேர்ந்ததுனால தான் வந்துச்சு. அது அவர்களில் கணிசமானவர்கள் வாக்காளராக போடுறாங்க. இப்போ நீங்கள் 1 கோடி 1.5 கோடி பேர் இங்கே வந்திருக்கிறான் வேலை காரணமாக. அவர்களில் மிக குறைந்தபட்சம் வச்சு பார்த்தா கூட 75 லட்சத்துலேருந்து 80 லட்சம் பேர் வரல இங்கே வாக்காளராக மாறிடுவான். ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதிக்கும் 20,000 25,000 பேர் வரலும் இருக்கிறான். பெரிய தொழில் நகரங்களில் மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறான். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியெல்லாம் நடத்தும் போது தெரியும் அவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அப்போ அந்த மாதிரியான எண்ணிக்கை வந்துட்ட பிறகு இப்போ இன்றைக்கி இன்னொரு பக்கம் என்ன, இங்கே கட்சிகள் பெருகிடுச்சு. தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகள் பெருகிடுச்சு. குறிப்பாக புதுசாக விஜய்னு ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாக்காளர் இருக்குது. அவன் இப்போ 20% வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தெரியாது, ஆனால் இருக்குது. அவனுக்கு ஒன்றும் ஆள் இல்லாமல் இல்லை. இப்போ அவர்களும் வந்துட்டு அவரும் தனியாக நின்றுட்டாருன்னா ஏற்கனவே இருக்கிறது என்ன, ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் 10,000 5,000 தான் வாக்குகள் வித்தியாசம். இதில் இப்போ விஜய் வர ஒரு குறுக்க வராரு. அப்போ இந்த மாதிரி இடைவெளியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்திக்காரன் 20,000 15,000 பேர் 25,000 பேர்னு வாக்காளர் இருந்தான்னா அவன் தான் டிசைடிங் மைனாரிட்டி. அவன் என்ன பெரும்பான்மையாக மாறிடுவானாங்கிற கதையெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவன் டிசைடிங் மைனாரிட்டி, தீர்மானிக்கிற சிறுபான்மை. அவன் ஒரு பிளாக்காக ஓட்டு போடுவான். உனக்குள்ளே 1000 கட்சி 1000 ஜாதி வேண்டியவன் வேண்டாதவன் 1000 பிரிஞ்சு கிடப்ப தமிழர்கள். அவன் ஒரு பிளாக்காக ஒரே தொகுப்பாக நின்று பிஜேபிக்கு ஓட்டு போடுவான். அவர்கள் செயற்கையாக தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள் ஒரு குறுக்கீட்டை, ஒரு நிலை குலைவை ஏற்படுத்துவார்கள். அது மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஏற்கனவே பல நகராட்சிகளில் அவர்கள் கவுன்சிலராக வந்துட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலையும் பொறுப்புகளில் இருக்கிறான் தமிழ்நாட்டு கட்சிக்குள்ள. அப்போ இது என்ன ஆயிரும், இது ஒரு இந்திக்காரனுடைய தலையீடாக மாறிடும். செயற்கையாக பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புகளை கூட்டி கொடுத்துடும். அதுதான் அதில் நடக்குது. சரி, இப்போ நீங்கள் வாக்காளராக வந்தவனை கூடாதுன்னு பேசுகிறது, இப்போ நீங்கள் திமுக அவருடைய கூட்டணி கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு தமிழின உணர்வாளர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன அடிப்படை பிரச்சனை, நீ தொழில் செய்கிறதுக்கு, வணிகம் செய்வதற்கு, வேலை செய்வதற்கு, படிப்பதற்கு எல்லாத்துக்கும் அவனை கூப்பிட்டுட்ட இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள. இப்போ சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ வா வேலை பாரு, ஓட்டு மட்டும் போடாதுன்னா அப்படி இருக்குது. அவன் வருவான், தங்குவான், அப்புறம் ஓட்டடிக்க மட்டும் முடியாதுன்னா என்ன பண்ணுவான், நீங்கள் இங்கே தங்கிட்டான்ல அவன். இப்போ என்ன வச்சுருக்கிறான், 3 மாதத்துக்கு மேலே இங்கே தங்கியிருந்தால்
வாக்களிப்பதற்கு உரிமையை வழங்கலான்னு போட்டான். ஈஸியாக வந்து வாங்கி போயிடுவானே. இப்போ இது வந்து வேலைக்கு ஆளை கூப்பிடும்போது திம்முன்னு ஆளை அழைச்சிட்டு வரும்போது இதை பற்றிய விழிப்புணர்வு வேணும். எனவே பிரச்சனை என்பது என்ன, வெறும் வாக்காளர் பிரச்சனை அல்ல இது. நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. இந்த இந்திய அரசு, மோடி அரசு என்ன பண்ண போகிறான், தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதியை குறைப்பதுன்னு நினைக்கிறான். அதிகபட்சம் போனால் இருப்பதில் நான் குறைக்காமல் வச்சுக்கிறேன். இப்போ 39 இருக்குது, 31 மாற்றுறதுக்கான திட்டத்தில் இருக்கானுங்க. ரொம்ப இவனுங்க இதெல்லாம் சண்டை போட்டாங்கன்னா இல்லைங்க நான் 39 ஒன்றும் டச் பண்ணலை. ஆனால் இந்திக்காரனுக்கான மாநிலங்களை அது அங்கே இருக்கிற தொகுதியை வந்து இப்போ இருக்கிற 225 406 மாற்ற போகிறேன். முடிச்சுட்டான். அதுதான் பண்ண போகிறான். நீ 39 இருப்ப, பீகார்காரன் 43 இருக்கிறவன் 80 மாற போகிறான். உத்தரப்பிரதேசக்காரன் அப்படி டபுளாக போகிறான். இந்த மாதிரியான இந்தி மாநிலத்துக்காரன் 225 பேர் 10 மாநிலங்களில் இந்தி மாநிலங்களில் இருந்தவன் 406 அல்லது 408 மாற போகிறான். அப்போ இது ஒரு வகையில் நாடாளுமன்றத்தில் எல்லா அதிகாரங்களும் கொண்டு நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து இப்படி ஒரு சிறுபான்மையை மாற்றப்படுவது. நீங்கள் போகக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வாக்காளர்களை அவன் அதிகப்படுத்துறது. அப்போ உனக்கு வந்து அவனுக்கு சலாம் போடுறவன் தான். நீ தமிழனாக இருந்தால் கூட இந்திக்காரனுக்கு வேலை பார்க்குறவன் தான் நீ ஒன்றால் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ மாற முடியும் என்ற நிலைமை உண்டாக்கிட்டான். இது எப்படி வருது? நீ இங்கே வந்து வேலைக்கு அவனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து குடியிருப்பு, நிரந்தர குடியிருப்பு, நீங்கள் சிறுபெரும்புதூரில் இந்த இருங்காட்டுக்கோட்டையெல்லாம் வந்து அவனுக்கு நிரந்தர குடியிருப்பு கட்டி கொடுக்குறீங்க. அவனுக்கு ஆதார் அட்டை வந்து குடும்ப அட்டை எல்லாம் கொடுத்துட்டீங்க. அப்புறம் வாக்காளர் அட்டையும் வாங்கிக்குவான் அவன். அப்புறம் வாக்காளரை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எப்படி பண்ண முடியாது? அவன் வந்து இங்கே இருக்கிறான்ல, இப்போ குடும்பத்தோடு இங்கே வந்துடுறான்ல, பிறகு நான்லாம் இங்கே தாங்க இருக்கிறேன் அப்படின்னுவான்ல. அப்போ நீங்கள் எப்படி வாக்கை மட்டும் எப்படி மறுக்க முடியும்? அதனால் என்ன, திமுக சப்பையாக ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மழைக்காலம், புயல் காலம், அது உண்மை. இப்போ இன்றைக்கி வந்து அவன் அதெல்லாம் தெரிஞ்சானே அவன் அது சதியாக செய்கிறாத. இப்போ இங்கே ஒரு மழைக்காலம், அதனுடைய இப்போ நீங்கள் உள்ளாட்சி இப்போ பணியாளர்களோ அல்லது மற்ற வருவாய்த்துறை பணியாளர்களோ அல்லது காவல்துறை பணியாளர்களோ ஆசிரியர்களோ எல்லாமே இந்த வெள்ள நிவாரண பணிகள் அல்லது இந்த இதுக்கான பணிகள் இருக்கணும். அவர்கள் எல்லாரையும் நான் 1 மாதத்துக்குள்ளே இந்த தீவிர திருத்த வேலைகளை இறக்கி விட்றேன் அப்படிங்கிறது ஒரு திருட்டுத்தனமான வேலை. அதை எதிர்ப்பதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது அல்ல முதன்மை காரணங்கிறண்ணா. சரி, கோடை காலத்தில் விட்டுட்டிங்கன்னா இதை செஞ்சிருவீங்களா 1 மாதத்தில்? அல்லது 6 மாதத்துக்கு டைம் கொடுத்துட்டாங்கன்னா செஞ்சிட போகிறீங்களா? அது செய்ய போகிறீங்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனையே தவிர இப்போது செய்ய மாட்டோம், இந்த 1 மாத கால அவகாசம் போதாது என்பதல்ல பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை இந்திக்காரனை இங்கே வாக்காளராக மாற்றுவதற்கான நிலைமையை மாற்றுவது என்பதுதான். அந்த நிலைமை என்ன? அவன் இங்கே தொழிலாளியாக இருக்கிறான், அவன் இங்கே வியாபாரியாக இருக்கிறான், சிறு தொழில் முனைவோராக கூட அவன் வந்துட்டான். அவனை நீக்கு, அவனை தூக்கு. அவர்களுக்கு இங்கே வேலையை வழங்க மாட்டோம். நீங்களே சொன்னது தானே, திமுகவே சொன்னது தானே, 75 விழுக்காடு அரசு துறையிலையும் தனியார் துறையிலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வேலை கொடுக்க போகிறோம்னு. அதையாவது செய்ய. நாங்களாவது 90% கேட்குறோம், அதையாவது செய்ய. இப்போ இதே உத்தரப்பிரதேசத்தில் செஞ்சுட்டு இருக்கிறானே. உத்தரப்பிரதேசத்தில் இந்திக்காரன் பேசுகிறான். அந்த சாமியார் பிஜேபி யோகி ஆதித்யநாத் அந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்கிறான்? நேரடியாக தடை விதிக்கலை. மறுபக்கம் என்ன பண்ணுறான்னா, அங்கே எந்த தொழிற்சாலை தொடங்கினாலும் சரி தான், பெரிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சிறிய தொழிற்சாலையாக இருந்தாலும், தொழிற்சாலை தொடங்குறதா இருந்தால் 100க்கு 100 உத்தரப்பிரதேசக்காரன், இந்திக்காரனுக்கு இல்லை, உத்தரப்பிரதேசக்காரனுக்கு வேலை கொடுக்குறதா இருந்தால் நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன், இல்லைன்னா இங்கே வராதுன்றான். ஏன்? மாநில அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லைன்னா அவனுக்கு மின்சாரம் கிடைக்காது, சாலை வசதி கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது, இடமே கிடைக்காது. அதனால் எந்த தொழிற்சாலை அங்கே நிறுவனா கூட யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் என்ன நிபந்தனை போடுறான்? 100க்கு 100 உத்தரப்பிரதேசக்காரன், பக்கத்தில் பீகார்காரனை கூட இங்கே அனுமதிக்க மாட்டேங்கிறான், உத்தரகாண்டில் கூட அனுமதிக்க மாட்டேங்கிறான். உத்தரகாண்ட் பக்கத்தில் இருக்குது, ஏற்கனவே உத்தரப்பிரதேசனுடைய பகுதியாக இருந்தது தான், அங்கேருந்து கூட எல்லாம் விட முடியாதுங்கிறான். மொத்தமாக உத்தரப்பிரதேசக்காரனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உனக்கு சலுகைகள் தரேன் அப்படி சலுகைகள் அறிவிச்சிருக்கிறான்.
அந்த உத்தரப்பிரதேசத்துக்குள்ளேயே சில பழங்குடி மக்கள் வாழக்கூடிய மாவட்டங்கள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே தனியாக அதுக்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் பண்ணுறான். என்னென்னு செய்கிறான், இந்த தொழிலாளி நீ வந்து உத்தரப்பிரதேசக்காரன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மாத சம்பளத்தில் 15,000 நான் ஏற்றுக்கிறேங்கிறான். வருஷத்துக்கு பிஎஃப் கட்டுறதில்ல, ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்டுறதுக்கு நான் அந்த தொகையை கொடுத்துக்கிறேங்கிறான். எந்த நிபந்தனை? இந்த உள்ளூர்காரனுக்கு வேலை கொடுத்தா அந்த நிபந்தனை. அது இல்லைன்னா எதுவும் தர முடியாது, நான் எந்த ஒத்துழைப்பும் தரமாட்டேங்கிறான். அது செய்ய முடியாது தமிழ்நாட்டில். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சிறு தொழில்களுக்கு லேபர் சப்சிடி கொடுத்துட்ருக்கிறீங்க, உழைப்பு மானியம்னு கொடுத்துட்ருக்கிறீங்க. அதை குறிப்பாக ஒரு 5,000 ரூபாய் என்னமோ பிஎஃப் கட்டுறதை வந்து படம் கட்டிடுறாங்க, அரசாங்கம் கட்டிடுறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கி நிபந்தனை போடு, தமிழ்நாட்டு தொழிலாளிகளை மட்டும் நீ வச்சுக்கிட்டேன்னா அந்த அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு நான் இவ்வளோ பிஎஃப் கட்டுறேன், இந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை நான் ஏற்றுக்கிறேன். பிரச்சனையே அதுதானே, குறை கூலிக்கு ஆள் கிடைக்கிறாங்கிறது தானே கூப்பிட்டுக்கிறான். சிறு சிறு தொழிற்சாலை தமிழர்களே நடத்தக்கூடிய சிறு தொழில் நிறுவனங்களில் கூட இவன் தான் குறை கூலி கிடைக்கிறான். சட்டக்கூலியை விட குறைவானதுக்கு இவன் தான் வர்றான். 12 மணி நேரம் வேலை பார்க்குறான். 12 மணி நேரம் வேலை வாங்க முடியாதுன்னு வச்சுங்க, அதுக்குரிய சட்டப்படி தான் வேலை வாங்கணும். ஆனால் அந்த குறை கூலிக்கு கிடைக்கிறாங்கிற பிரச்சனை இருக்குல்ல, அதை சமாளிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த இடைவெளி இருக்குல்ல, சட்டக்கூலிக்கும் அவன் மார்க்கெட் ரேட்டில் இந்திக்காரன் வாங்குகிற கூலிக்கும் இடைப்பட்ட இடைவெளி இருக்குல்ல, அதை லேபர் சப்சிடியாக கொடுக்க முடியும். ஒரு உழைப்பு மானியம் என்ற வகையில் இந்த மண்ணின் மக்களுக்கு நீ வேலை கொடுத்தேன்னா இந்த தொகையை நான் தந்துடுறேன், இந்த ஊருக்காரனே வச்சுக்க. அதே போல் நான் ப்ராவிடன்ட் ஃபண்டில் கட்டித்தரேன், வேறு கட்டண சலுகைகள் செஞ்சு தரேன் என்று பண்ண முடியும். பண்ணாக்க நம்ம ஊருக்காரன் தொழிற்சாலையை நடத்துறதுக்கையும் ஊக்கப்படுத்த முடியும், நம்ம ஊர் பசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது செய்வதற்கு பதிலாக அவனை திறந்து விட்டுட்ட பிறகு இந்திக்காரனா வந்து உட்காந்துட்டுக்கிறான், வருஷக்கணக்கில் இங்கே வேலை பார்க்குறான். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஏற்கனவே வேலைக்கு வந்தவன், தொழிலாளியாக வேலைக்கு வந்தவன், ஒரு 4-5 வருஷம் இங்கே இருந்ததுக்கு பிறகு அவன் தான் லேபர் கான்ட்ராக்டராக அழைச்சிட்டு வர்றான். அவன் சொல்லி தான் வரானுங்க எல்லாரும். பார்க்குறோம்ல, நீங்கள் நமக்கே தெரியாத ஒரு ஊரில் இப்போ திருச்சியில் வந்து பால் பண்ணையில் இறங்கினா எங்கே போய் போகலாம் அப்படின்னு நமக்கே கூட தெரியாது. அவன் பால் பண்ணை ஸ்டாப்பில் இறங்குன்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த அளவுக்கு டோப்போகிராஃபி தெரிஞ்சு வச்சுருக்கிறான், அந்த அளவுக்கு பழகிட்டான் அந்த ஊரில். அவர் அந்த சீனியராக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தவர் வந்து இன்றைக்கி வந்து அவன் 40-50 பேர் அழைச்சிட்டு வரான். அவன் லேபர் கான்ட்ராக்டராக மாறிட்டான். சட்டப்படியானது இல்லை, ஒரு மேஸ்திரி மாதிரி அழைச்சிட்டு வந்துடுறான். அவனுக்கு வந்து கம்பெனிக்காரனும் பணம் கொடுக்கணும், அந்த கூலிக்கு அழைச்சிட்டு வர தொழிலாளியும் பணம் கொடுக்கணும். அவன் உட்காந்து மேஸ்திரி மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். ஆட்டோமேட்டிக்காக செயினாக நடக்குது. நேற்றைய தொழிலாளி இன்றைக்கி மேஸ்திரி, உத்தரவாதமாக ஆள் கிடைக்குது. எதுக்கு? குறை கூலிக்கு ஆள் கிடைக்குது, சொன்ன வேலையை செய்கிறதுக்கான ஆள் கிடைக்குது. அப்படின்னா எல்லாமே அன்ஸ்கில்டு ஜாப் தான், பெரிய ஸ்கில்டு ஜாப்புக்கு வரமாட்டான்னு வச்சுங்க, அதுக்கான ஆட்கள் கிடையாது இந்திக்காரன். ஆனால் அந்த ஜாப் தான் அதிகமாக இருக்குது. அந்த வேலைகளில் அவர்களை வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டு தொழிலாளிகளை வைத்தால் அவர்களுக்கு வந்து அந்த லேபர் சப்சிடி தரோம் என்று கோவாவில் வச்சுருக்கிறான், உத்தரப்பிரதேசில் வச்சுருக்கிறானே. அங்கே மாதிரி பண்ணால் என்ன தமிழ்நாட்டில்? அப்படி பண்ணாத வரையிலும் வாக்காளரை மட்டும் வர வேணான்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அவன் வந்து தொழிலாளியாக வந்துட்டதுக்கு பிறகு அவன் இங்கே வாக்களிக்கிற உரிமையை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? நான் இங்கே வந்துட்டேன், நான் இங்கே தான் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்கிறான், எப்படி நீங்கள் மறுப்பீங்க? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், 1956 கட் ஆஃப் இயரை வைக்கணும். அதுக்கு பிறகு வந்தவன் எல்லாரையும் படிப்படியாக வெளியேற்றணும். லாஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு கோ, கடைசியாக வந்தவன் முதல்ல வெளியேற்று, அதுக்கு முன்னாடி வந்தவனா அடுத்து வெளியேற்றணும். எல்லாம் அஸ்ஸாமில் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அது மாதிரி இங்கேயும் பண்ணணும். அதே போல் இன்னொரு பக்கம் என்ன, வெளி மாநிலத்திலேருந்து வரவனுக்கு உள்ள அனுமதி சீட்டுன்னு அனுமதிக்கணும். அதாவது இன்னர் லைன் பர்மிட்டு சும்மா திறந்து விட்டது மாதிரி வர முடியாது. இங்கே தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு 15 நாள் இருக்க போகிறானா, 20 நாள் இருக்க போகிறானா, அவ்வளோதான். அந்த மாதிரி தற்காலிகமாக இருப்பதற்கு வேண்டுமானால் நமக்கு இல்லாத இடங்களில், நமக்கு பத்தாத இடங்களில் அவனை கூப்பிட்டுக்கலாமே தவிர, நம்மளால் வெளியே நிறுத்திட்டு அவனுக்கு நான் வந்து 1000 ரூபா தருவேன், இலவசமாக அதை தருவேன், இதை தருவேன்னு செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கு பதிலாக இவனுக்கு வேலையை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிங்கன்னா போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு. அதுவே அந்த மாதிரியான வேலைகளை செய்யாமல் நீங்கள் வந்து நான் எஸ்ஐஆரை மட்டும் மறுக்கிறேன் அப்படிங்கிறது ஆகாது. சரி, இப்போ இந்த எஸ்ஐஆரை மறுக்கிறதுக்கு கூட தமிழ்நாடு அரசாங்கம் என்ன, இப்போ அந்த இவங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகிறது. அது போங்க, ஏற்கனவே பீகாரில் அப்படி தான் வழக்குக்கு போயிருக்காங்க, நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பீகாரினுடைய வழக்கினுடைய முடிவைக்கு பற்றி கவலைப்படாமே தேர்தல் ஆணையம் அடுத்த ஒரு 12 மாநிலங்களுக்கு அறிவிச்சு விட்ருக்கிறான், தமிழ்நாடு உட்பட.
ஒரு தடித்தனமாக இருந்துக்கிறான். அவன் ஒரு அப்படியே மோடியினுடைய நேரடியான எலெக்ஷன் ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கிறானுங்க தேர்தல் ஆணையம் என்பது. ஆனால் நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் ஒரு பக்கம் வழக்குக்கு போங்க, நடத்துங்க, சட்டவிரோதம் அதெல்லாம் சரிதான். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அதிகாரிகள், தமிழ்நாட்டு ஆசிரியர்கள், தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் தான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வேலைக்கு டெபுடேஷனுக்கு அனுப்பப்படணும். அவன் தலைமைச் செயலாளருக்கு எழுதி கேட்குறான், தேர்தல் ஆணையம் என்பது நீங்கள் வந்து இவ்வளோ பேர் எங்களுக்கு வேணும், 68 லட்சம் பேர், 68,000 பேர் வேணுமா? எங்கள் 6 கோடி பேரை, 6 கோடி சொச்சம் பேர் வாக்காளர்களை மொத்தமாகவே புதுசாக சேர்க்க போகிறான். ஏற்கனவே இருந்தவன்னிங்கன்னா இருந்தவன்ட்டையும் அதுக்கான ஃபார்ம் கொடுக்கணும். அந்த ஃபார்ம் என்ன? ஒருத்தருடைய, அது ஒரு பிளாங்க் ஃபார்ம் கிடையாது, அது ஒரு ஃபில்லப் பண்ணாத ஒரு, நம்ம போய் ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் போட போகிறோம் அல்லது வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் போடுறோம்னா ஒரு ஃபார்ம் கொடுக்குறான்ல, அதில் நீங்கள் தான் உங்கள் பேரை ஃபில்லப் பண்ணி. அப்படி இல்லை. இந்த ஃபார்ம் எப்படின்னா, உங்கள் பேர் உள்ள ஃபார்மு அவர் தான் வச்சுருப்பார். உங்கள் ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோ ஒட்டின ஃபார்மை அவர் தூக்கிட்டு வருவார். உங்கள் வீட்லேயே ஒருத்தர் ஃபார்ம் இன்னொருத்தர் கொடுத்துட முடியாது. 5 பேருக்கு 5 ஃபார்ம் தனித்தனியாக. அவன் விவரமும் ஏற்கனவே இருக்கும். ஏற்கனவே இருக்கிறது பழசாக இருந்துச்சுன்னா இருக்கும், அது இருந்துச்சுன்னா அது இல்லைல்ல என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இவ்வளவே அவர் 1 மாதத்தில் எடுக்கணும். அதுக்கு 68,000 பேர் தேவைன்னு கொடுத்துட்டான். ரெடிமேடாக அலாட் பண்ணுற திமுக அரசாங்கம் எப்படி? அது கொடுத்துட்டு இல்லை எங்களால் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க என்ன அர்த்தம்? முதல்ல செய்ய வேண்டியது என்ன? எப்பா இது முடியாது, எங்களுக்கு உடனடியாக செய்வதற்கு முடியாது, நீண்ட காலமும் செய்யறதுக்கு முடியாது. ஏன்? ஒன்று காரணம், இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக மறுக்கிறோம். நீ போட்டிருக்கிற உத்தரவே சட்டவிரோதமானது. அது நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போயிருக்கிறோம். அந்த வழக்கு முடிகிற வரையிலும், அதனுடைய தீர்ப்பு வருகிற வரையிலும் எங்களுடைய அதிகாரிகளை, ஆசிரியர்களை இந்த தேர்தல் பணிக்கு அனுப்ப மாட்டோம், டெபுடேஷனுக்கு அனுப்ப மாட்டோம். பாய்காட் பண்ணு, ஒத்துழையாமை நடத்து. அது ஒரு சட்ட பிரச்சனை வரட்டும். நீ சட்டவிரோதம் நடந்து கொள்ளும் போது இதை நான் மீறுவேன் என்று சொல்வதற்கான அந்த அரசியல் உறுதிப்பாடு திமுகவுக்கு கிடையாது. அப்படியும் இப்படியுமா டான்ஸ் ஆடுறது. அவர் ஐயா வீரமணி சொல்லிட்டாரு, உடனே அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டோம், கொண்டு போய் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறான். உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, வழக்கு நடத்துங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குறைந்தபட்சம் அந்த வழக்கு தாக்கல் பண்ணிட்டோங்கிற காரணத்தை மாதிரி வச்சு அந்த முடிவு வர வரையிலும் நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம்ப்பா, எங்கள் ஆளுகள்லாம் அனுப்ப மாட்டோம். எனக்கு 1000 வேலை இருக்குது, வெள்ள நிவாரண வேலைகள் இருக்குது, 1000 பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு இந்த வேலைகளுக்கு எனக்கு ஆள் பத்தலை, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அது இப்போதாவது சொல்லணும். ஸ்டாலின் ஆட்சி இப்போதாவது சொல்லணும், நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் ரிவிஷனுக்கு அதிகாரிகளை அனுப்ப மாட்டோம். ஏன்னா அனுப்பின பிறகு அந்த தேர்தல் ஆணையத்தின் கீழ் கட்டுப்படக்கூடிய அதிகாரியை மாறிடுறாரு. அனுப்புவதற்கு முன்னால் தான் உன்னுடைய அதிகாரி அவர். நிறுத்து. சும்மா இதை பேசுறதுக்கு தான் அவன் என்ன சொல்கிறான், பிஜேபி அது என்ன மாநிலத்தை சேர்ந்தவன் தானே போகிறாங்க அப்படின்னா, மாநிலத்தை சேர்ந்தவன்னா அது தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுவான். அதன் பிறகு அவன் தேர்தல் ஆணையத்தின் கீழ் தான் அந்த வேலை முடியல வரையலாம். அனுப்பாதடி. இப்போ இந்த மாதிரியான நேரடியான அரசியல் மோதலையும் நீண்ட காலமாக வெளியே நிறுத்தக்கூடிய, ஏற்கனவே இருக்கிற வெளியாரை படிப்படியாக வெளியேற்றக்கூடிய, புதிதாக நம்முடைய மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுப்பதற்கான திட்டங்கள், ஊக்குவிப்பு திட்டங்கள், இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்த வகையில் தான் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டுமே தவிர தனியாக எஸ்ஐஆரில் மட்டும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நடந்து முடிஞ்சிடும். அவர்கள் வந்து வெளிமாநிலத்துக்காரர்களை இந்திக்காரனை வாக்காளராக சேர்த்துருவான். அப்புறம் தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு அதனால் போச்சு இதனால் போச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர வந்து போயிட்டே இருக்கும். எனவே இதனுடைய அடிப்படை காரணங்களை கண்டறிந்து இது ஒரு இன அரசியல், இது தமிழர்களுடைய தாயகம் பாதுகாக்கிற அரசியல் என்ற அந்த அடிப்படை உணர்வோடு இது தலையிட்டாலே தவிர இதில் தீர்வு கிடைக்க முடியாது. எனவே எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்பது சரியானது. அதை எதிர்ப்பது என்பது ஒட்டுமொத்த திட்டத்தின் ஒரு பகுதியாக எதிர்க்க வேண்டும். இந்திய அரசோடு நேரடியான சட்ட மோதலில் இறங்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.